வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க். நம்ம வீட்டில் இந்த பேசிக்காக காய்கறி இருக்கும் பார்த்தீங்களா, கேரட் இருக்கும், கொத்தமல்லி தண்டு இருக்கும், இஞ்சி இருக்கும். இந்த 3 மெயின் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இந்த ஜூஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்தது குலுக்கி சர்பத். கேரட் ஜூஸ் தேவையான பொருட்கள்: கேரட் 1/2 கிலோ, கொத்தமல்லி ஸ்டெம் 3 இன்ச்சில் 8லேருந்து 10 நம்பர், இஞ்சி சிறிதளவு, ஹனி 1/2 டீஸ்பூன், லெமன் வெஜ்ஜஸ் 1 நம்பர். இதங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். கேரட் ஜூஸ் சொன்னோன்னே எல்லோரும் பால், அதுக்கப்புறம் சுகர் இதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் போட்டு பண்ண போகிறதில்ல. இப்போ நம்மக்கிட்ட மெயின் இன்க்ரீடியன்ஸ் கேரட், அதுக்கப்புறம் இஞ்சி, கொத்தமல்லி, இந்த 3 வச்சு தான் நம்ம ஜூஸ் பண்ண போகிறோம். நம்ம பேசிக்காக கேரட்டை பற்றி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த ஃபஸ்ட்டு நம்மளோட முகத்தில் இருக்க அந்த ஸ்கின் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு கேரட் சாப்பிட்றோம். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த சம்மர் டைமில் நீங்கள் வெளியே போவீங்க, வெளியே போகும்போது நம்மளோட ஸ்கின் சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு கேரட் அதிகமாக சாப்பிட்லாம். கொத்தமல்லியும் அதே மாதிரி நிறைய பலன் இருக்குது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு கேட்டிங்கன்னா, ஸ்கின்னை நல்லா பார்த்துக்கும். டயபெட்டிஸில் இருக்கவங்க கொத்தமல்லி எடுக்கலாம். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பீங்களே, அந்த டைமில் இந்த ஜூஸ் டெய்லி ஒரு கிளாஸ் சாப்பிட்லாம். இந்த மாதிரி பலன் சொல்லிகிட்டே போகலாம், அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம டேரெக்டாக ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொத்தமல்லி இலையை யூஸ் பண்ண போதில் வெறும் தண்டு, அதாவது அடிப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடிப்பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறோம். இந்த அடிப்பகுதியோட சைஸ் என்னென்னா 3 இன்ச்சஸ் சொல்லியிருப்பேன். ஒரு 2.5லேருந்து 3 இன்ச்சஸ் சைஸுக்கு நீங்கள் ஒரு 8லேருந்து 10 நம்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தண்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்தது கேரட். இந்த கேரட்டை நல்லா பீல் பண்ணுங்கள். பீல் பண்ணி முடித்த பிறகு மேல் பகுதியும் கீழ் பகுதியும் தலையும் வாழும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு ரஃப்பாக கட் பண்ணுறோம். இந்த இஞ்சி, கொத்தமல்லி, கேரட்டு இதெல்லாம் ஒன்றா போட்டு பிளெண்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக 2லேருந்து 2.5 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணலாம். அதே டைமில் அதிகமான தண்ணி நீங்கள் போட வேண்டாம். அப்படி போட்டால் என்ன ஆகும், தண்ணி ஆகிடும், ஜூஸ் அப்புறம் ஃபீல் இருக்காது. ரியல் அந்த கேரட்டோட டேஸ்ட் நம்ம எடுக்கணும். இதுக்கப்புறம் இப்போ ஷேக் பண்ணுற பார்த்தீங்களா, நீங்கள் ஓவர் நைட்டில் இந்த மாதிரி சோக் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் தண்ணியாக குடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தடில் நீங்கள் கேரட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கேரட்டை நல்லா பிளெண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த கேரட் நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணுறேன். ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தீங்கன்னா தின்னா ஒரு ஜூஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா. இந்த ஜூஸில் இதுக்கப்புறம் நம்ம அந்த தேன், அதுக்கப்புறம் லெமன்லாம் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அது என்னன்னா, இந்த வேஸ்டேஜ் கேரட்டுக்கு பார்த்தீங்களா, இதை என்ன பண்ணுவீங்க, டேரெக்டாக டஸ்ட்பினில் போடுவீங்க. அப்படி போடாதீங்க இனிமேல்ட்டு. இதை நல்லா காய வச்சுட்டு வீட்டில் செடி இருந்துன்னா செடிக்கு உரமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க இந்த கேரட் ஜூஸில் லெமன் புளிஞ்சிருக்க, இதுக்கப்புறம் தேன், லெமன் ரெண்டுமே கடைசியாக தான் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சேவ் பண்ணணும். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினா டேஸ்ட்டு மாறும். உங்களுக்கு அந்த லெமனோட கொஞ்சம் லைட்டாக பிட்டர் டேஸ்ட் வந்துடும். இதெல்லாம் கவனத்தில் வச்சு நீங்கள் பண்ணினா ஒரு சூப்பரான கேரட் ஜூஸ் ரெடி. இதை தொடர்ந்து குலுக்கி சர்பத். குலுக்கி சர்பத் தேவையான பொருட்கள்: சப்ஜா சீட்ஸ் 1 டீஸ்பூன், லெமன் 2 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், புதினா சிறிதளவு,
உப்பு சிறிதளவு, சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், ஐஸ் கியூப்ஸ் தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த குலுக்கி சர்பத் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிஷமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த துளசி விதை, அதாவது சப்ஜா சீட்ஸ். இந்த சப்ஜா சீட்ஸில் கொஞ்சம் தண்ணி போட்டு இது நல்லா ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற டைமிங் எனக்குன்னா 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். பேசிக்காக இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து நீங்கள் நிறைய ஜூஸ்லாம் சாப்பிட்ருப்பீங்க. பெரும்பாலும் ஜூஸ் ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணுவாங்க, அப்படின்னா பாலில் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து லெமன் டீலையும் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி சப்ஜா சீட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் 1/2 கட் பண்ணிக்கோங்க. சாப் பண்ண வேண்டாம், பொடிசாக கட் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்காது. எதுக்காகன்னா சாப்பிடும்போது பொடிசாக கட் பண்ணும்போது அந்த பச்சை மிளகாய் பல்லப்படும். அதனால் 1/2 கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இதுக்கு அடுத்தது லெமன் ஸ்லைஸ் கட் பண்ணுறோம். இந்த லெமன் ஸ்லைஸ் இந்த மாதிரி தான் கட் பண்ணணுமா, கஷ்டமாக இருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் 1/4 இல்லை 1/6 அப்படி இல்லைன்னா 1/8 கட் பண்ணி நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் ஸ்லைஸ் கட் பண்ணியிருக்கேன், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதுதான் இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான மிஷன்லாம். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு. இதுக்கு பிறகு ஒரு பெரிய ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க இந்த லெமன் ஸ்லைஸ், பச்சை மிளகாய், புதினா, இந்த பேசில் சீட்ஸ், அதாவது துளசி விதை. துளசினா குக்கிங் துளசி சொல்கிறேன் நான். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சாமிக்கு யூஸ் பண்ணுற துளசி இல்லை, இது சப்ஜா சீட்ஸ் குக்கிங்காக தனியாக இருக்குது. இதுக்கு பிறகு லெமன் ஜூஸ். இந்த லெமன் ஜூஸ் தேவையான அளவுக்கு புளிஞ்சிட்டு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். இந்த சால்ட் எதுக்காக யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா, அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்க தான் இந்த சால்ட் யூஸ் பண்ணுறோம். பேசிக்காக அந்த காரத்தன்மை, புளிப்புத்தன்மை, அந்த சுகர், அந்த இனிப்புத்தன்மை இது எல்லாமே எடுத்து கொடுக்க சால்ட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு பிறகு சர்க்கரை. இந்த சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை முழுசாகவும் போடலாம், அப்படிலாம் சுகர் சிரப் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு இந்த ஐஸ் கியூப்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா குலுக்கி அப்படியே எடுத்து சர்வ் பண்ணினா உங்களுக்கு சூப்பரான ஒரு குலுக்கி சர்பத் ரெடி. இன்றைக்கி இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். குலுக்கி சர்பத்னா இப்படி தான் பண்ணணும். இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக போனால் எங்கே போனாலும் இந்த ப்ரிப்பரேஷன் கிடைக்கும். ட்ரை பண்ணலாம், ரொம்ப சிம்பிள் தான்.